அறிவிப்பாளர் நேர்மையாளராக இருக்க வேண்டும். இரண்டாவது அந்த ஹதீஸை மனனமிட்டவராக துல்லியமாக இருக்கணும். ஒன்னை சொல்லி ஒன்னை திசை திருப்பி, அதாவது மாத்தி சொல்லிடுவார், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 3, தன்னை விட நம்பகமான அறிவிப்பாளர் மாற்றி சொல்லிடக்கூடாது. மூணாவது மனுஷன் ஏதாவது மாற்றி சொல்லிடக்கூடாது. மாற்றி மாற்றி அறிவிச்சு அதை சக் ஓரத்துல வச்சிருவாங்க. அப்புறம் ஹதீஸை பாதிக்கின்ற குறை பெற்று இருக்கக்கூடாது. அதுல குறை இருக்கக்கூடாது. குர்ஆனுக்கு நேரம் என்ன செய்யக்கூடாது, மோதக்கூடாது. ஒரு 5 நிபந்தனைகள் வைத்திருக்கிறார்கள் ஹதீஸுக்கு. இது ஒரு ஹதீஸை நம்பக்கூடியது. அதாவது ஹதீஸை பிரிச்சு காட்டுவதற்கு ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சட்டத்தை போடுறாங்க. லா தக்தபு அன்னி மன் கதப அன்னி கைரல் குர்ஆன். கவனமா கேட்டுக்கிறீங்க. அதாவது நான் எதை குர்ஆன் என்று கூறுகிறேனோ அதை தவிர மற்றதை நீங்கள் லா தக்தபு எழுதாதீர்கள். எப்படி பாத்துக்கிறீங்க? நான் குர்ஆன் சொன்னதை மட்டும் தான் எழுதணும், மற்றதை என்ன செய்யக்கூடாது, நீங்க எழுதி வைக்காதீர்கள். குர்ஆனை தவிர மற்றதை நீங்க எழுதி வைக்காதீர்கள் 2 தடவை சொல்றாங்க. அதை அவர்கள் எழுதி வச்சா அழித்து விடட்டும், எழுதுனா அழிச்சிருங்கிறாங்க. தப்பி தவறு எழுதிட்டா என்னது, அதை அழித்து விடுங்கள். ஃபல் யம்ஹு வஹத்தஸு அன்னி வலா ஹரஜ மன் கதப. அதை அழித்து விடட்டும், என்னை பற்றி என்ன செய்யுங்க, அறிவியுங்கள், தவறில்லை. யார் என்னை பற்றி சொல்லாத ஒன்றை சொல்கிறார்களோ அவர் பொய்யர்கள் அப்படிங்கிற இதையும் சேர்த்து சொல்றாங்க. கால ஹஸபு கால முத்தஅம்மதன் ஃபல்யதபவ மக்தபுன் மினன் நார். நான் சொல்லாத ஒன்றை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அது என்னது, நரகத்தில் உங்க இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளுங்கள். முக்கியமான நபிமொழி. நான் சொல்லாத ஒன்றை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளுங்கள். பயப்படணும், அஞ்சணும். தெரியலன்னா விட்டுறலாம்ல, அடித்து விடக்கூடாது. அப்ப ஏன் அவங்க அடித்து விடுறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க அதுல ஊறிட்டாங்க. ஊறி அதுக்கு அவங்க ஒரு தகுந்த ஆதாரத்தை வைக்கிறாங்க. ஹதீஸ்ல இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி. நம்ம ஹதீஸில் இல்லை, அதை எப்படி நம்பணும் என்பதற்கு நம்ம சில ஆதாரத்தை வைக்கிறோம்ல. அதாவது நல்ல கவனமா கேட்கணும். அவங்க வைக்கக்கூடிய ஆதாரம் கற்பனை, அவங்க வைக்கக்கூடிய ஆதாரம் குர்ஆனுக்கு முன்னாடி நிக்காது. அப்படி அவங்க வைக்கக்கூடியவர்களா இருந்தால் நாம் வைக்கக்கூடிய வாதத்துக்கு பதில் சொல்லணும். ஒண்ணு விடாம பதில் சொல்லணும். சொல்ல மாட்டாங்க, விதண்டாவாதம் பேசுறாங்க. இதான் விதண்டாவாதம். ஆதாரபூர்வமாக எடுத்து வைக்கிறோம். அவர்கள் பேசுவதுதான் மூடத்தனம், அறியாமை. அனைத்து மார்க்கமும் அவர்கள் நம்பக்கூடிய தன்மை எல்லாம் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். சாதாரண விஷயம் இல்லை. சிகிரை கண்ணேரியை நம்பிடுவாங்க. சிகிர் அங்க போய் விட்டுருவோம் அவங்கள. அப்ப நபிகள் நாயகத்துக்கே ஒருத்தர் சிகர் வைக்க முடியும் அவர்களுடைய நம்பிக்கை ஆழமாக இருந்தால் என்னன்னு சொல்லுவது அவங்கள என்பதை கவனத்தில் வைத்து